பார்த்துட்டு இருக்க? என்னாச்சு? இல்ல டீச்சர் ஹோம்வொர்க் கொடுத்துச்சுல, அத எழுதாம வந்துட்டேன். இன்னைக்கு என் மொழியிலே அடிக்கும். அதான் எனக்கு பயமா இருக்கு. உன் வேலையா நீ செய்ய வேண்டியதானே? நீ ஒழுங்கா செஞ்சிருக்கணும்ல. அதை விட்டுட்டு இப்போ பயந்து என்ன ஆக போகுது? அவன் சொல்றது சரிதானே? ஓ வேலையை செய்யாம அவனை செய்ய சொல்லுவியா? நீ சொல்றதுதான் சரி. இந்த பையன் எப்ப பார்த்தாலும் டிவி பார்த்துக்கிட்டே இருப்பான்.
எங்கடா ஏறி உட்கார்ந்திருக்க? குரங்கு தொத்துனால கீழே இறங்க போறியா இல்லையா? ஏண்டா அந்த போட்டோ மேல இன்னொரு போட்டோ ஒட்டி வச்சிருக்க? என்னடா இது? ஐயோ ஐசம்மா, அதுதான் அழகா ஸ்டைலா எடுத்து தெரியுமா? நீ அந்த போட்டோல நல்லாவே இல்ல, இந்த போட்டோல தான் அப்படியே ஸ்மார்ட்டா இருக்க தெரியுமா? ஐயோ அம்மா, அவன் நல்லா இருக்காமா, விடுமா. என்னடா அருண், நீயும் அவன் பண்றதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? அவன் எப்பவுமே இப்படித்தான். ஏன் தான் இந்த குரங்கு சேட்டையை பண்றானோ தெரியல. இறங்குடா கீழே. டேய் இறங்குடா கீழே, அண்ணன் மேல தொத்தாத. அண்ணே, என்னைய உப்பு மூட தூக்கிட்டு போறியானே? டேய், அண்ணனுக்கு முதுகு வலிக்கும். இறங்க போறியா இல்லையா? இப்ப அடி வெளுக்க போறேன். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஆயிஷம்மா, எனக்கு ஒரு சந்தேகம். எப்போ இந்த குட்டி பாப்பா வெளியே வரும்? வயிறு அப்படியே பெருசாயிட்டே இருக்கு. அப்போ எப்பதான் பாப்பா வெளியே வரும் சொல்லு? என்னல கேள்வி இது? அது டாக்டர் தான் சொல்லணும். எதுக்கு நாம சொல்லக்கூடாதா? நமக்கு தெரியாதா? நமக்கு தெரியாதெல்லாம் டாக்டர் தான் சொல்லுவாங்களா? ஏன் ஆச்சிட்ட போய் கேட்டா எல்லாம் தெரிய போகுது. ஏண்டா இப்படி வம்பு பண்றீங்க? வாங்க, ஜூஸ் போட்டு வச்சிருக்கேன், வந்து குடிங்க. ஆப்பிள் ஜூஸா ஆரஞ்சு ஜூஸா? உனக்கு ஆரஞ்சு, அண்ணனுக்கு ஆப்பிள். தேங்க்ஸ் ஐசம்மா. எனக்கு என்ன பிடிக்கும்னு கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கேன். அண்ணனுக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்கிறது அண்ணனுக்கு பிடிக்காது. ஏமா நீ போட்ட? நான் வந்து அப்பா வந்த உடனே போட்டுக்குவோம்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. அம்மா ஜூஸ் போட்டிருக்கான், வா போய் குடிப்போம். அம்மா நீனும் வா. சரிடா, நீங்க போங்க, நான் வரேன். ஓகேமா. அண்ணே ஓடியா. என்னாச்சு ஐசு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அனிதா ஏதாவது சொன்னாளா? என்ன வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே உங்க பொண்டாட்டியை நான் ஏதாவது சொல்லிட்டேனான்னு பாக்குறதுக்கு வந்தீங்களா? எனக்கு வேற வேலை இல்ல. இவளை நான் என்ன சொல்ல போறேன்? ஏய், அவ முகமெல்லாம் வாடி இருக்கு, அதனால என்னன்னு கேட்டேன். ஏன் இப்படியெல்லாம் குதிக்கிற? ஓ, என்ன பார்த்தா அப்படியே கொதிக்கிற மாதிரி இருக்கோ? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் என்னத்துக்கு அவளை ஏதாவது சொல்ல போறேன்? இங்க பாருங்க, அவளுக்கு டெலிவரி டேட் நெருங்கின உடனே அம்மையாருக்கு பயம் வந்திருக்கும். அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? போய் அவங்க அம்மைய பார்த்து கூட்டிட்டு வாங்க, எல்லாம் சரியாயிரும். என்ன கண்டாதான் இந்த வீட்ல யாருக்கும் ஆக மாட்டேங்க. ஏன் இப்படி கத்துற? இந்த ரூம்ல தானே இருக்கிறோம் 3 பேரும். வெளியில தெரியற வரைக்கும் கத்துவியா? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? என்னை கண்டா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு எப்ப பார்த்தாலும் என்னையே ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நான் கத்துறது மட்டும்தானே உங்களுக்கு தெரியுது. ஊமக்கோட்டா நாட்டம் பின்னாடி ஒத்தி நிக்கிறாளே, அவளை என்ன ஏது எதுவும் கேட்டாதீங்க. என்னமோ நான் அவளை கொடுமைப்படுத்துற மாதிரிலாம் இருக்கு. இப்ப என்னடி பிரச்சனை உனக்கு? ஏன் இப்படி குதிக்கிற? ஏய், இத்தனை நாளும் நல்லா தானே இருந்த. உங்க ஆத்தால போய் பார்த்துட்டு வந்த உடனே உனக்கு கிறுக்கு பிடிச்சிருமா? இங்க பாருங்க, தேவையில்லாம எங்க அம்மாவை பத்தி பேசாதீங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னமோ எங்க அம்மா மட்டும்தான் சொல்லி கொடுக்குற மாதிரி ஊர் உலகத்துல எந்த பொம்பளையும் எதுவும் சொல்லி கொடுக்கறது இல்லையா? ஏன் உங்க பின்னாடி ஒருத்தி நிக்கிறாளே, அவ அன்னிக்காரி இங்க வந்து பேசுனாலே எப்படி? அவ அம்மா வாயே திறந்திருக்காதா? என்னமோ எங்க ஆத்தா மட்டும்தான் கெட்டவா மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கியே. அம்மா தாயே, ஆளை விடு. நான் வாயே திறக்கல, போதுமா? பழையபடி ஆரம்பிச்சிடாத. ஏன் அனிதா, இப்பதானே வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காரு. அவருக்கு ஏதாவது தண்ணி கொடு, ஜூஸ் கொடு. ஏன் வந்த உடனே இப்படி கத்துற? நீ வாய மூடு. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீ நல்லவ மாதிரி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலயும் சீனை போட்டுக்கிற. என்ன கண்டா எல்லாருக்கும் ஆக மாட்டுக்கு. வாய திறக்க விட மாட்டேங்கிறீல. என்னமோ உனக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நல்ல ஊமக்கோட்டா மாதிரி ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டு சொல்லி கொடுப்பேன். நான் எதுனாலும் பட்டுன்னு பேசிடுறேன். என்ன அனிதா சொல்ற? ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டு சொல்லி கொடுக்கறனா? ஏன் இப்படியெல்லாம் வார்த்தையை விடுற? நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? சொல்லு. நான் சொல்லி கொடுத்தத நீ பார்த்திருக்கியா? இது வரைக்கும் ஏதாவது உன்னை பத்தி நான் தப்பா சொல்லியிருக்கேன்னு சொல்லு பாப்போம். ஐசு, சும்மா இரு. ஏண்டி நீயுமா? இந்த நேரத்துல எதுவும் பேசக்கூடாது. கொஞ்ச நேரம் அமைதியா இரு, நான் பேசிக்கிறேன்.
என்னத்த பேச போறீங்க? இல்ல என்னத்த பேச போறீங்கனே? இங்க பேசுறதுக்கு எதுவும் இல்ல. அந்த மகாராணிய தலையில தூக்கி வச்சு ஆடுங்க. நான் எதுவும் சொல்லல. என்ன கண்டாதான் யாருக்கும் ஆக மாட்டுக்கு. ஆகாதவ கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம்னு எப்ப பார்த்தாலும் என்னையே ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும். தேவையில்லாம வார்த்தையை விடாத. உனக்கு ஒரு துரும்பு குடிச்சா போதும், அதை வச்சுக்கிட்டு ஆடு ஆடுன்னு ஆடுவேன். எங்களால உங்ககிட்ட மல்லுக்கு நிக்க முடியாது. தயவு செஞ்சு மன்னிச்சிரு, உள்ள போ. ஆமா, என்ன பார்த்தா அப்படித்தானே இருக்கும். நான் தான் ஆடுற மாதிரி இருக்கும். ஊம குசும்பு மாதிரி உள்ள உட்காந்துக்கிட்டே நல்லா சீனை போடுறா. அவ நல்லவா, நான் கெட்டவா. இந்த ஊருக்கு உலகத்துக்கும் பட்டு பட்டுன்னு ஏத்தால பேசுறவங்க தப்பானதானு தெரியும். நல்ல ஊமையா இருந்து ஊரை கத்துக்கிட்டு இருக்கவளா நல்லவளா தான் தெரிவா. வாய மூடு அனிதா. அவ நேர மாசமா இருக்கா. அவளை நிம்மதியா ஒரு வேளை சோத்த திங்க விடுறியா? எப்ப பார்த்தாலும் ஏதாவது பேசி அவ மனசை ஏன் கஷ்டப்படுத்துற? ஆமா, நான் தான் திங்க கூடாதுன்னு சொல்றேன். அவதான் தின்னுட்டு போய் ஓன்னு வாந்தி எடுத்தா அதுக்கு என்ன செய்ய சொல்றீங்க? உன்கிட்டலாம் பேச முடியாது. மனுஷ ஜென்மமா இருந்தா பேசலாம். நீ தான் அப்பப்ப மிருகமாயிடுறியே. உன்கிட்ட எப்படி பேசுறது? தயவு செஞ்சு ரூமை விட்டு வெளியே போ. என்னால உன்கிட்ட எதுவும் பேச முடியாது. நீங்க ஒண்ணும் பேச வேண்டாம். உங்க ஆசை பொண்டாட்டியே உட்காந்து கொஞ்சுங்க. நான் தானே இடைஞ்சலா இருக்கேன். ச்சே, ஏன் தான் இப்படி இருக்காளோ தெரியல. படுத்தி தான் எடுக்கிறா. விடுங்க தான், அதெல்லாம் பெருசுபடுத்தாதீங்க. அவ இன்னைக்கா பேசுறா? அவ எப்பவுமே அப்படித்தான். அதெல்லாம் பெருசுபடுத்தாதீங்க. இன்னைக்கு என்னன்னு தெரியல, கை காலெல்லாம் ஒரு மாதிரி வெலைன்னு வருது. என்ன அம்மா வீட்டில் கொண்டு விடுங்களேன். என்ன ஐசு சொல்ற? இப்ப பைக்ல உன்னை கூட்டிட்டு போக முடியுமா? இரு, கால் டாக்ஸி புக் பண்றேன், வந்துடட்டும். உனக்கு கை காலெல்லாம் ஒரு மாதிரி இருக்கா? நான் வேணா பிடிச்சி விடட்டா? இல்லைத்தான், காலெல்லாம் வீங்கி இருக்கு. அம்மா வீட்டுக்கு போனால் அம்மா ஏதாவது கஞ்சி வச்சு தரும். அப்புறம் கொஞ்சம் இதாக இருக்கும். எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு. ப்ளீஸ் தான், என்னை அங்கே கொண்டு விடுங்களேன். சரி ஐசு, நீ இங்க இருந்தாலும் இவ எதையாவது சொல்லி கத்திக்கிட்டே இருப்பா. நீ அங்க இருக்கிறது தான் நல்லது. என்னாலையும் உன்னை கவனிச்சுக்க முடியல. வேலைக்கு போக வேண்டியதா இருக்குல்ல, அதனால உங்க அம்மா கவனிச்சுக்கிறது தான் சரி. நீ டெலிவரி வரைக்கும் அங்கேயே இரு. சரிதான். ஒரு நான் கால் டாக்ஸிக்கு கால் பண்ணிட்டு வரேன். சரிங்கத்தான். என்னாச்சு இந்த அனிதாக்கு? நல்லா தானே இருந்தா, திடீர்னு ஏன் இப்படி மாறுறாளோ தெரியல. எப்போ என்ன பண்ணுவானே தெரிய மாட்டுக்கு. ஐசு, என்னடி முகலாம் ஒரு மாதிரி வாடி போயிருக்கு? என்னாச்சு? ஏன் ஏதாவது ஒன்றா எனக்கு ஃபோன் பண்ண வேண்டியதானே? உன் அத்தைக்காரி, நான் உசுரோட தானே இருக்கிறேன். ஒரு வார்த்தை சொல்லாமல் உட்காந்துருக்கேன். ஐயோ அத்தை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. முன்னாடி அது நீங்கள் தனியாக இருப்பீங்க. இப்போ மாமாவை கூட்டிகிட்டு வந்து இங்கே இருங்கன்னு சொன்னால் நீங்கள் எங்கே கேட்குறீங்க? இப்போ கூட நான் அம்மா வீட்டுக்கு போகணுன்னு தான் கிளம்புனேன். அதுக்குள்ளேயும் நீங்கள் வந்துட்டீங்க. ஏட்டி, உன்னை கவனிச்சுக்கிறத விட அப்படி என்ன வேலை இருக்கு சொல்லு? நீ சரியான அமுக்குனி. அதான் இங்கே அனிதா இருக்காளத்த, அவ என்னை நல்லா பார்த்துக்கிறா. பார்த்துக்கிட்டா சரிதான். அந்த மாராணிக்கு தான் திடீர்னு கோவம் வந்துருமே. வாங்கத்த, நீங்க ஒருத்தர் தான் சொல்லல, நீங்களும் சொல்லிட்டீங்களா? என்ன அனிதா, எப்படி இருக்கே? நான் சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன், அதெல்லாம் பெருசுபடுத்துவியா? எதுத்த விளையாட்டு? எது விளையாட்டு? ஆகாதவா கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தங்கிற கையா? நான் எது செஞ்சாலும் உங்க எல்லாருக்குமே குத்தமா தானே தெரியுது. இவா ஒண்ணு சொல்லுவா, உங்க மவன் ஒண்ணு சொல்லுவாரு. பத்தாதுக்கு இப்ப நீங்களும் சொல்றியே. அப்போ நீ அப்படித்தான் இருக்க. இன்னும் நாரிக்கிட்டு தான் உட்காந்துருக்கேன்னு. அவ மாசமா இருக்காளே, அவளை நல்லபடியா கவனிச்சுக்கணுமா வேண்டானுமா? இப்படி மூஞ்ச தூக்கிக்கிட்டு இருந்தா என்ன நல்லாவா இருக்கு? நான் நல்லா தான் கவனிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா உங்க மகனுக்கும் இவளுக்கும் தான் என்னை கண்டாலே ஆக மாட்டேங்க. எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தா அதையே குறையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பெத்தவளை போய் பார்க்க கூடாதா? அதுக்கெல்லாம் குறை பேசுனா என்ன சொல்றது? ஏமா வாமா, எப்போ வந்த? நீ வந்த உடனே திரும்ப ஆரம்பிச்சிட்டாளா? இதெல்லாம் விடு. ஐசு அவங்க அம்மா வீட்டுக்கு போகணுங்கிறா. நீயும் வா, கூட கொண்டு விட்டுட்டு வருவோம். சரில. ஏமா, அப்பாவையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல? அப்பா சம்மந்தி கூட கோயிலுக்கு போயிருக்காரு. போயிட்டு அப்படியே அங்க வந்துடுறேன்னு சொன்னாரு. அதுக்குள்ளேயும்
நீ அங்கே போகணுங்கிற? ஏம்மா, ஐஸுக்கு அவங்க அம்மாவை பார்க்கணும் போல இருக்கும் போல, கொண்டு போய் விட்டுட்டு வருவோம். ஏன் அனிதா, நல்லா சமையலை பண்ணி வை, மாமா பசியோட வருவாரு. அதானே, இந்த வீட்டில் வேலைக்காரியா தானே என்னைய வச்சிருக்கியே. இவ என்னல கிறுக்கு செருக்கி, எப்ப பார்த்தாலும் எதையாவது உளறிக்கிட்டே அலைவா, மூஞ்சி தூக்கிக்கிட்டே இருக்கா. அவளுக்கு அப்படித்தான், கிறுக்கு தான் பிடிச்சிருக்கு. ஐஸு வேற உண்டாயிட்டால, தன்னை யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, அவளையே தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருப்பா. நீ அதை பெருசுப்படுத்தாத. ஏங்க சும்மா இருங்க, எதையாவது சொல்லி அவ காதுல விழுந்தா அவ மனசு வருத்தப்பட போறா. அவ கிடக்குறா, இப்போவாது மாறி இருப்பான்னு நினைச்சேன். இவ எங்க மாற? சரி வா கிளம்போ. ஏல வண்டி வந்துட்டா? வண்டி வந்துருமா, நீ மெதுவா ஐஸை கூட்டிட்டு வா. சரி, நீ போய் வாசல்ல நின்னு, நாங்க வாரோம். சரிம்மா. ஏட்டி, உன் மனசுல எதையும் வச்சுக்காத. உன் நல்ல மனசுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த, அவ என் கூட பிறந்த மாதிரி. என் கூட பிறந்தவ என்னை ஒரு சொல்லு சொன்னா நான் தாங்கிக்க மாட்டேனா, அத மாதிரிதான். இதெல்லாம் நான் பெருசுப்படுத்தலை. இப்போ சொல்ற ஐசு, உன் நல்ல மனசுக்கு நீ எப்பவுமே நல்லா தான் இருப்ப. ஆமா, இந்த பயில்வளை எங்க? 2 பேரையும் காணும். ஐயோ அத்தை, அவங்க மேலே இருக்காங்க, கூட்டிட்டு வாங்க. அவங்களையும் கூட்டிட்டு போவோம். அவங்க ஜூஸுக்கு எடுத்து போட்டு வச்சிருந்தேன், அதை எடுத்து குடிக்க சொன்னேன். அப்படியே மேலே போயிருப்பானுங்க. சரி, நீ மெதுவா வா, நான் அவனுங்களையும் கூட்டிட்டு வரேன். சரிங்க அத்தை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். ஹாய் மை ஸ்வீட் ஹார்ட் ஃபேமிலி. அஸ்வின் தங்கம், என்னுடைய ஃபேவரைட் கலர் ட்ரெஸ்ஸு சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. பிங்க் உங்களோட ஃபேவரைட் கலரா? ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பசங்களாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? லவ் யூ அக்கா. ஹாய் அபிதா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். பிங்க் கலர் உங்களுடைய ஃபேவரட் கலரா? சூப்பர் ஆண்டி, ஐ லவ் யூ so much ஆண்டி. ஹாய் அபிதா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ so much ஆண்டி. ஹாய் மகி ஷாலினி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? சூப்பர் சூப்பர் சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்க. தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் மகி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் மகி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் மகி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ so much ஆண்டி. ஹாய் மகி ஷாலினி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ so much ஆண்டி. ஹாய் முத்துமாரி, எப்படிமா இருக்க? வீடியோ சூப்பர் அக்கான்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்மா. நாங்கள் நல்லா இருக்கோம். நீ எப்படிமா இருக்க? ஹாய் முத்துமாரி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். வீடியோ சூப்பராக இருந்துச்சா? தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் முத்துமாரி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் முத்துமாரி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? வீடியோ பிடிச்சிருந்துச்சா? தேங்க்யூ so much ஆண்டி. ஹாய் முத்துமாரி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹஜிகா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியம்மா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படிமா இருக்க? ஹாய் அஸ்வின், ஹாய் அருண் செல்லோ, ஹாய் மாமா, அனிதாக்கா, ஐஸ்வர்யாக்கா, அனைவரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பாடு? அனைவருக்கும் ஐ லவ் யூ ஸோ மச் உமா அம்மான்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். இன்னைக்கு டொமேட்டோ ரைஸ், அப்புறம் உருளைக்கிழங்கு. ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தினமும் என்ன சாப்பாடுன்னு கேட்குறீங்க, ஆனால் என்னை சாப்பிடவே கூப்பிடல. அனிதாவை கூப்பிட மாட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் ஹஜிகம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ so much அம்மா. ஹாய் ஹஜிகம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அம்மா.
ஹாய் தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் வீட்டில் கூட ஒரு சாக்லேட் இருந்துச்சு. நீ ஞாபகப்படுத்தினதும் எடுத்து மதியம் சாப்பிட்டேன். உங்கள் 2 பேர் அலப்பற தாங்கலை அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த அனிதா எதுக்கு தான் அனிதா அம்மா குரங்க பார்க்க போனாலும் ப்ளீஸ், குரங்கு மறுபடியும் முருங்கை மரம் ஏறிடுச்சு. எனக்கு அனிதாவை பார்க்க பிடிக்கல, மெண்டல், போ உன் அம்மா கிட்ட அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நான் சொன்னதை நீங்க சொல்லிட்டீங்க. ஐ லவ் யூ சோ மச் அக்கா. என்ன தெய்வமக்கா, என்ன பார்த்தா உங்களுக்கு மெண்டல் மாதிரி தெரியுதாக்கோ? தெரியும்ல, நாளா மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். உங்களுக்கு என்ன, அவ ஊமை குறத்தி மாதிரி இருந்துக்கிட்டு எல்லா காரியத்தை சாதிச்சிருவா. உங்க எல்லாருக்கும் அவளை பிடிக்குது, நான் வில்லியா இருக்கிறேனோ என்ன கண்டா உங்க எல்லாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது, அப்படித்தானே? ஹாய் தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அவட்ட வாயை கொடுத்து வாயை பண்ணாக்க வேண்டாம். நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படிக்கா இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? அஸ்வின் மிட்டாய் சாப்பிட்டதும் உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சா? ஐ லவ் யூ சோ மச் அக்கா. ஏண்டி நல்ல இழிச்சு பேசுற? நீ சிரிச்சு பேசின உடனே எல்லாருக்கும் ஒன்ன பிடிக்குது, நான் கோவமா பேசின உடனே என்ன பிடிக்க மாட்டேங்குது, அப்படித்தானே? ஐயோ அனிதாமா, சும்மா இருக்கியா? கமெண்ட் போட வந்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்க. ஹாய் தெய்வமாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்க பாருங்க, சண்டை தொடங்கி விட்டீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் தெய்வமாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்க பாருங்க, சண்டை ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஓடியே போயிடுவோம், சரியா? நான் உங்களை பார்க்க வந்துடுறேன். ஐ லவ் யூ சோ மச் அம்மா. சாப்பிட்டீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் சாந்தி, எப்படிமா இருக்க? என்ன தூத்துக்குடின்னு கிளம்பியாச்சா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? பேக் பெயின் குறைஞ்சிருக்கா? சாப்பிட்டியா? ஐ லவ் யூ சோ மச் சாந்தி. ஹாய் சாந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் சாந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். என்ன கிளம்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் சாந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? அண்ணா பாப்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? ஐ லவ் யூ சோ மச் அம்மா. ஹாய் சாந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று உங்க கமெண்ட் பார்த்த உடனே எனக்கு கஷ்டமாயிடுச்சு. வருஷத்துக்கு ஒரு நாள் தான் நான்வெஜ்ஜே சாப்பிட முடியுமா? ஐயோ, அப்பா கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்து தெரியாம தர சொல்லுங்க, சரியா? ஐ லவ் யூ சோ மச் அம்மா. ஹாய் சங்கீதா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியம்மா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். உனக்கு ஃபீவர் சரியாயிருச்சா? சூர்யா எப்படி இருக்கான்? பிரகாஷ் அண்ணா எப்படி இருக்காங்க? உடம்ப பாத்துக்கோமா. ஐ லவ் யூ சோ மச்மா. ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃபீவர்லாம் சரியாயிருச்சா? ஹாய் சூர்யா செல்லம், எப்படிமா இருக்க? ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ சோ மச் அண்ணா. ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டுடே எபிசோட் சூப்பர் அக்கா. அஸ்வின் செல்லம் சூப்பராக பேசுகிறாங்க. ஐஸ்வர்யா அக்கா ரொம்ப பாவம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு அழுவ வருது. அனிதா அக்கா, நீங்கள் ஐஸ்வர்யா அக்கா மேலே கோவப்படுறதுல ரொம்ப தப்பு. அனிதா அக்கா பார்க்க கோவமாக வருது, பிடிக்கல. ஐ ஹேட் யூ. அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், ஐ லவ் யூ ஸோ மச். உமா, அரவிந்த் மாமா, ஐஸ்வர்யா அக்கா, ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உமா, அப்பா, தம்பி, அஸ்வின் தம்பி, அருண் தம்பி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் பட்டுக்குட்டி, தங்கம், புஜுக்குட்டி, அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு பிரகாஷ் அப்பா கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஃபீவர் பரவாயில்ல அரவிந்த் மாமா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. என்ன சங்கீதாக்கா, நீங்கள் எப்போ பார்த்தாலும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறீங்க. என்னை கண்டாலே உங்களுக்கு பார்க்க பிடிக்கலையா? அனிதாவை பார்க்க தான் பிடிக்கும். என்னக்கா இப்படி பேசுகிறீங்க? என்ன செய்யறது, அந்த ஊமை குறத்தி எப்போ பார்த்தாலும் எதையா சொல்லி என்னையே சண்டைக்காரி ஆக்கிடுறா. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. சாப்பிட்டீங்களா? ஹாய் சங்கீதாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஃபீவர்லாம் சரியாயிடுச்சா? உடம்ப பார்த்துக்கோங்க. இந்த அனிதாம்மா கூட சேடாதீங்க, அவங்க அப்படி தான் என்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. ஐ லவ் யூ அம்மா. ஹாய் சங்கீதாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃபீவர் சரியாயிடுச்சா? சாப்பிட்டீங்களா? ஹாய் சூர்யா அண்ணா, எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரகாஷ் அப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அப்பா. ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்டோரி சூப்பர் சிஸ்டர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
ஹாய் விபிலா சாலமோன், அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், உங்கள் வீடியோ சூப்பராக இருக்குது. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஐ சா டெய்லி. தேங்க்யூ வெரி மச். அருண், அஸ்வின் செல்லங்கள் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் விபிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். உங்களுக்கு அருணையும் அஸ்வினையும் ரொம்ப பிடிச்சிருக்கா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் விபிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் விபிலாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நானும் தம்பியும் வர வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? தேங்க்யூ ஸோ மச் அம்மா. ஐ லவ் யூ. ஹாய் விபிலாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. கண்டினியூ பண்ணுறோம் சரியா? ஐ லவ் யூ. சாப்பிட்டீங்களா? ஹாய் வசந்தி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? சாக்லேட் சண்டை சூப்பர். குட்டி பாப்பா வந்து அதுவும் சேர்ந்து சண்டை போட்டால் நல்லா இருக்கும். ஸ்வீட் சண்டை. நான் கூட அனிதா சிஸ்டர் மாதிரி தான் எப்போவும் எல்லாரும் கூடயும் அன்பு சண்டை தான். ஐஸ்வர்யா சிஸ்டர் மாதிரி இருக்க முடியாது. விட்டு கொடுக்கும் குடம் சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. பலாப்பழம் மாதிரி தானே இருக்கணும். வெளியில் முள்ளா இருந்தாலும் உள்ள பழம் நல்லா இனிப்பாக இருக்கும். அந்த மாதிரி தான் இவங்க ரெண்டு பேரும். ஒன்றும் பண்ண முடியாது. பிறவி குணத்தை மாற்ற முடியாதுல்ல. ஐ லவ் யூ ஸோ மச் மை டியர். ஹாய் வசந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நீங்கள் அனிதா மாதிரியா? அனிதாவை எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அவள் சில நேரங்களில் கோவப்பட்டாலும் அன்பாக தான் இருப்பா. ஐ லவ் யூ ஸோ மச்க்கா. நீங்களும் அப்படி தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ லவ் யூ அக்கா. ஹாய் வசந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நீங்கள் நம்ம கட்சியா? தேங்க்யூ தேங்க்யூ. அப்படிதாங்க இருக்கணும். இந்த ஊமக்கருத்தி மாதிரிலாம் இருக்க முடியாது. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. சாப்பிட்டீங்களா? ஹாய் வசந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அனிதா அம்மா மாதிரி சொல்லாதீங்க. இந்த வீட்ல ஓடு அனிதா அம்மா போதும். நீங்க ஐஷா அம்மா மாதிரியே மாறிடுங்க சரியா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் வசந்தி அம்மா, நீங்க மாறாதீங்க. அனிதா அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? நீங்க அனிதா அம்மா மாதிரியா? அனிதா அம்மா ரொம்ப பாசமா இருக்கும் என் மேல. சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் கிறிஸ்டினா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? அஸ்வின் குட்டி நோஸ் ஹவு டு சால்வ் ப்ராப்ளம்ஸ் ஃப்ரம் ஹிஸ் சைல்டிஷ் டாக். உண்மைதான், அவன் எப்பவுமே குழந்தை தரமாக பேசினாலும் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுவான். அருண் எப்பவுமே கொஞ்சம் சீரியஸ் தான். அனிதாக்கு மனசெல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் அவன் பேசுகிற பேச்சை தான் யாராலையும் தாங்க முடியாது. ஐஸ்வர்யா ஏதாவது சொல்லி நான் சத்தம் போடும்போது சமாளிச்சிருவா. அது அப்படித்தான். ஐ லவ் யூ ஸோ மச்மா. சாப்பிட்டாச்சா? ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோங்க்கா. ஐ லவ் யூ ஸோ மச்க்கா. ஃபேமிலினா ப்ராப்ளம் இருக்க தானே செய்யும். ஐ லவ் யூ அக்கா. ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சண்டை போட்டால் தானக்கா ரசிக்கும். அதனால தான் சண்டையே. இதெல்லாம் செல்ல சண்டை தான். சில சமயம் கோவம் வரும் பாருங்க. அப்படியே அத்தானை தூக்கி போட்டுடலாமான்னு இருக்கும். அதை விட இதெல்லாம் கம்மி தான். ஐ லவ் யூ அக்கா. சாப்பிட்டீங்களா? ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் ஆண்டி. ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? உங்க ஃபேமிலியில எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க சரியா? ஐ லவ் யூ ஆண்டி. ஹாய் காயத்ரி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? அஸ்வின் செல்லம் வெரி நைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் காயத்ரி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் காயுக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் காயுமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். அஸ்வின் செல்லம் எப்பவுமே கியூட் தான். ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் காயுமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் மாசிலா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? ஹாய் அனிதா, அத்தான், ஐஸ்வர்யா, அஸ்வின், அருண் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு தக்காளி சாதம் உருளைக்கிழங்கு சாப்பிட்டேன். செம்ம மாசாக இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். நேற்று நீ தக்காளி சாதம் உருளைக்கிழங்கு சாப்பிட்டாலும் இன்னைக்கு நானும் அதே செய்ய சொன்னேன். ஐ லவ் யூ ஸோ மச் மை டியர்.
அஸ்வின் தங்கம், அரவிந்த் தங்கம், பட்டுக்குட்டி, செல்லக்குட்டி, பூச்சிக்குட்டி, மயிலுக்குட்டி, என்னோட அம்முக்குட்டி அஸ்வின் தங்கம். அஸ்வினையும் பிடிக்கும், அருணையும் பிடிக்கும், 2 பேரையும் ரொம்ப 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 பிடிக்கும். பட்டு தங்கங்களா, செல்லங்களா, புஜ்ஜிகளா, என்னோட கண்ணுக்குட்டி, என்னோட பட்டு செல்லம். ஐ லவ் யூ அஸ்வின், ஐ லவ் யூ அத்தான், ஐ லவ் யூ ஐஸ்வர்யா, ஐ லவ் யூ அனிதா. உங்க திருவிளையாடல் ஆரம்பமாயிட்டா, வேற லெவல் மாசா இருக்கு. வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. எல்லாருடைய ட்ரெஸ்ஸும் செம சூப்பர். வர வர ரொம்ப அழகாயிட்டே போறீங்க. திஷ்டி சுத்தி போடுங்க. அதான் எனக்கு அத்தானோட ட்ரெஸ், அஸ்வினோட ட்ரெஸ், அனிதாவோட சாரி ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஐஸ்வர்யாவோடதும் பிடிச்சிருக்கு. கொஞ்சம் மட்டும்தான் இப்படி கீழே ஒரு பெர்சன்டேஜ், பட் எல்லாரும் வேற லெவல் இருக்கீங்க. அதான் ஐ லவ் யூன்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்மா. என்ன மாசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் சாரி பிடிக்கலையா? என்ன செய்யறது? நான் வேற குண்டா இருக்கேன், மாசமா வேற இருக்கேன். எனக்கு ஏத்த மாதிரி சாரியே இல்லை. அதான் என் உடம்புக்கு ஏத்த மாதிரி பிளவுஸ் உடனே தச்சு எப்படி போட முடியும்? அதான் எது செட் ஆகுதோ அதை போட்டிருக்கேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டெலிவரிக்கு அப்புறம் பாருங்க ஸ்லிம் ஆயிட்டு இந்த ஐஸ் எப்படிலாம் ட்ரெஸ் பண்றான்னு. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. எப்படிக்கா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் மாசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். திருவிளையாடல் ஆரம்பமாயிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்னும் குழந்தை பிறந்த பிறகு இருக்கு. இப்போ கம்மி தானே, அப்புறம் தான் நிறைய இருக்கு. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. சாப்பிட்டீங்களா? ஹாய் மாஸ்லாமா, நான் கத்தார்க்கே ஓடி வந்துடுறேன். இவங்க தொல்லை தாங்க முடியல. ஐ லவ் யூ சோ மச் அம்மா. சாப்பிட்டீங்களா? என்னையும் கூட்டிட்டு போயிடுங்க சரியா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் மாஸ்லாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ சோ மச் அம்மா. ஹாய் குக் வித் மீனா, வெரி நைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐசக்கா, அனிதாக்கா, அண்ணா, ஹாய் அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அஸ்வின் செல்லம் வெரி கிளவர் பாய். அனிதாக்கா உங்களை புரிஞ்சிக்கவே முடியல. அருண் செல்லம் உங்க பேச்சு அருமை. ஐ லவ் யூ ஸோ மச். உமா எல்லாருடைய ட்ரெஸ்ஸும் சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. என்ன லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னை புரிஞ்சிக்கவே முடியலையா? அப்படித்தான், என் நிலையில இருந்து பார்த்தா தானே எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் இப்போ சரி சொல்லிடுறீங்க. இங்கே இந்த ஊமக்குருத்தி படுத்துகிற பாடு இருக்கே, ஐயோ தாங்க முடியல. ஆத்தான்னு அவரும் எப்போ பார்த்தாலும் ஐஸுங்கிறாரு. என் நிலைமையில இருந்து பார்த்தா தான் உங்களுக்கெல்லாம் தெரியும். எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் லட்சுமி அம்மா, அவங்கள கண்டுக்காதீங்க. அவங்க எப்பவுமே அப்படிதான் புலம்பிட்டே இருப்பாங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ சோ மச் அம்மா. ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ சோ மச் அம்மா. ஹாய் விஜயா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியம்மா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? ஹாய் அனி, அத்தான், ஐசு, அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே. நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நானும் நல்லா இருக்கேன். ஏன் அனி நீ திருந்தவே மாட்டியா? ஓ அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தாலே ஏதாவது ஒரு 7:30 கூட்டிகிட்டு வந்துடுவியா? பாவம் எங்கள் அத்தானுக்கு தான் பிரச்சனை. அருண் அஸ்வினுக்கு இருக்கிற பாசம் கூட அனிதா கிட்ட இல்லை. அனி நான் உன் மேலே ரொம்ப ரொம்ப கோபமாக இருக்கேன். லவ் யூ ஸோ மச். அஸ்வின் செல்லம் உனக்கு என் அன்பு முத்தம். உம்மா அத்தான் நீங்களே என்ன மறந்துட்டீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஐ லவ் யூ ஸோ மச் மை டியர். நான் யாரையுமே மறக்கலை, கொஞ்சம் பிஸி, வேற ஒன்றுமே இல்லை. ஐ லவ் யூ உம்மா. ஹாய் விஜயாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? அவள் எப்பவுமே அப்படித்தான், அதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க. கண்டுக்காம போயிட்டே இருக்கணும் சரியா? ஐ லவ் யூ அக்கா. என்ன விஜயாக்கா, என் மேலே கோவமா? நீங்கள் என் நிலைமையில இருந்து பாருங்க, அப்போ தெரியும். இந்த அத்தான் படுத்துகிற பாடு இருக்க, கூட்டிகிட்டு போய் 1 வருஷம் கூட வச்சுக்கோங்க. ஏன் 1 வருஷம் என்ன, 1 வாரத்திலேயே தெரியும் அவரை பற்றி. எப்போ பார்த்தாலும் ஐஸுன்னு. என்னைய கண்டாலே இவருக்கு ஆக மாட்டேக்கு. நான் என்ன செய்யட்டும்? அப்போ இப்படி தான் கத்த முடியும். ஐ லவ் யூ அக்கா. ஹாய் விஜயம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ சோ மச் அம்மா. ஹாய் விஜயம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்க முத்தம் காட்சிச்சி. ஐ லவ் யூ சோ மச். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் வசந்தி கணபதி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் செல்லக்குட்டி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருக்கீங்க. நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம்க்கா. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா.
ஹாய் வசந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் வசந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் வசந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ so much அம்மா. ஹாய் வசந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐ லவ் யூ அம்மா. எங்க வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, ஷேர்